Hello viewers, welcome to Road to Success YouTube channel. Last classல exercise 2.7ல உள்ள first 3 problems பார்த்தோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. எனக்கான கிளாஸ்ல exercise 2.7ல உள்ள balance 4th sumல இருந்து 6th sum வரைக்கும் பார்க்கலாம். இதுல 4th sum பாருங்க, find x show that x plus 6, x plus 12 and x plus 15 are consecutive terms of GP. அதாவது இந்த மூணு consecutive terms of GP ன்னு சொல்லிட்டு என்னோட x ஓட வேல்யூ கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் given என்ன? x plus 6, x plus 12 and x plus 15 are in GP. ஒரு சீக்வென்ஸ் ஜிபியா இருக்கணும்னா எனக்கு என்ன மெயினா இருக்கணும், அதாவது இதோட காமன் ரேஷியோ எனக்கு சேமா இருக்கணும். அதாவது t2 by t1 is equal to t3 by t2 வந்துட்டு எனக்கு ஈக்குவலா இருந்தாலும் ஒரு சீக்வென்ஸ் எனக்கு ஜிபியா இருக்க முடியும். அவங்களே சொல்லிட்டாங்க ஜிபின்னு, ஸோ நான் வந்துட்டு என்னது காமன் ரேஷியோ ஈக்குவல்ட்டா எடுத்துக்கேன். t2 என்னது x plus 12 divided by t1 என்னது x plus 6 is equal to t3 x plus 15 divided by t2 ஓட வேல்யூ என்ன x plus 12. இப்போ இந்த x plus 12 இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளிகேஷன், x plus 6 இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா? x plus 12 into x plus 12 வேல்யூ என்ன? x plus 12 the whole square is equal to x plus 15 into x plus 6. ஓகே, இது பார்க்க எப்படி இருக்கு? a plus b the whole square எப்படி வரும்? x square plus 2 into a ஓட வேல்யூ x, b ஓட வேல்யூ 12 plus b square னா 12 square வரும் is equal to x into x, x square plus 6x plus 15 into x plus 15x 15 into 6 என்னது plus 90. ஓகேவா? இப்போ இந்த x ஸ்கொயரும் இந்த x ஸ்கொயரும் எனக்கு கேன்சல் ஆகும். நெக்ஸ்ட் 2 12 என்ன வரும்? 2 12s are 24 24x plus இது 12 ஸ்கொயர் வேல்யூ என்ன? 104 144 is equal to 6x plus 15x வேல்யூ என்ன? 21x plus 90. இந்த 21x இந்த சைடு வந்துச்சுன்னா minus 21x. அப்போ 24x minus 21x இங்க 90 minus 144 இந்த சைடு போச்சுன்னா minus 144. சரியா? அப்போ 24x minus 21x வேல்யூ என்ன? 3x. 90 minus 144 வேல்யூ என்ன? minus 54. அப்போ x இந்த சைடு வச்சுட்டு மல்டிப்ளிகேஷன் இருக்கு, இந்த சைடு போச்சுன்னா டிவைட் வந்துரும். அப்போ minus 54 divided by 3. 3 1s are 3 18s are. அப்போ x ஓட வேல்யூ என்ன? minus 18. ஓகேவா? இந்த சம் எப்படி போட்டோம் புரிஞ்சுதா? Next, fifth sum பாருங்க, find the number of terms in the following GP 4, 8, 16, etc. up to 8192. இந்த சீக்வென்ஸ்ல எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குன்னு சொல்லி கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க. கொடுத்திருக்க சீக்வென்ஸ்ல இருந்து given எழுதிக்கலாமா? ஃபர்ஸ்ட் டேர்ம் a is equal to என்னது 4. நெக்ஸ்ட் காமன் ரேஷியோ r எடுத்து கண்டுபிடிக்கிற செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்ப 8 by 4 4 1s are 4 2s are. அப்ப r ஓட வேல்யூ என்ன? 2. நெக்ஸ்ட் லாஸ்ட் வேல்யூ கொடுத்திருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ நான் ஃபர்ஸ்ட் டேர்ம்னா நம்ம எப்படி எடுத்துவோம்? t1. செகண்ட் டேர்ம்னா t2. அப்ப லாஸ்ட் டேர்ம்னா nth டேர்ம்னு அர்த்தம். nth டேர்ம் எப்படி எழுதிக்கணும்? tn னு சொல்லி எழுதிக்கணும். tn is equal to 8192. ஓகேவா? tn ஃபார்முலா என்ன? tn is equal to a r power n minus 1. நம்ம வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் n தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? நம்ம வந்து போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா வேல்யூலாம்? tn ஓட வேல்யூ என்ன? 8192 is equal to a ஓட வேல்யூ 4, r ஓட வேல்யூ என்ன? 2 power n minus 1. ஓகேவா? அப்போ 4 1s are 4 2048s are வந்துட்டு 8192. அப்ப 2 power n minus 1 is equal to 2048. 2 power n minus 1 is equal to இது வந்துட்டு இதோட வேல்யூ எப்படி எழுதிக்கலாம்னா 2 power 11 னு சொல்லி எழுதிக்கலாம். 2 power 11 னா எனக்கு 2048. அப்ப பேஸ் ரெண்டும் ஈக்குவல்னா பவர் ரெண்டும் ஈக்குவல் தானே. அப்ப n minus 1 is equal to 11. n is equal to minus 1 இந்த சைடு போச்சுனா plus 1. அப்ப 11 plus 1 வேல்யூ என்ன? 12. அப்படினா இந்த சீக்வென்ஸ்ல எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கா? 12 நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கா. இந்த சம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? அதுல செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க, 1/3, 1/9, 1/27, etc. up to 1/2187. இந்த சீக்வென்ஸ்ல எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு சொல்லி கால்குலேட் பண்ணோம். அதுக்கு முதல்ல சீக்வென்ஸ்ல உள்ள given எழுதிக்கலாமா? ஃபர்ஸ்ட் டேர்ம் a is equal to 1/3. நெக்ஸ்ட் காமன் ரேஷியோ r எப்படி கண்டுபிடிப்போம்? செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ 1/9 டிவைடட் பை 1/3. ஒரு டிவைடட் கீழே டிவைடட் வந்துச்சுன்னா இந்த டிவைடட் கீழே உள்ள டிவைடரை நம்ம ரெசிப்ரோக்கலா எழுதிக்கணும். அதாவது 1/9 இந்த டிவைடர் வந்து இன்டூவா மாறிடும். சரியா? அப்போ வந்து 1/3 ரெசிப்ரோக்கல் பண்ணா 3/1. அப்ப 3 1s are 3 3s are. r ஓட வேல்யூ என்ன? r ஓட வேல்யூ 1/3. நெக்ஸ்ட் tn வேல்யூ, அதாவது nth டேர்ம் இல்லையா? nth டேர்ம் எப்படி எழுதிக்கணும்? tn னு சொல்லி எழுதிக்கணும். tn is equal to 1/2187. ஓகேவா? tn ஃபார்முலா என்ன? tn is equal to a r power n minus 1. tn வேல்யூ என்ன? 1/2187 is equal to a ஓட வேல்யூ 1/3 into r ஓட வேல்யூ என்ன? r ஓட வேல்யூ 1/3 the whole power n minus 1. இந்த n ஓட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த டிவைடர்ல இருக்கு 3 இந்த சைடு போச்சுனா எப்படி வரும்? 1/3 the whole power n minus 1 is equal to 3 divided by 2187. அப்ப 3 1s are 3 729s are. ஓகே, அப்ப 1/3 the whole power n minus 1 is equal to 1/729. 1/3
the whole power n minus 1 is equal to 1 by அதாவது 729 எவ்வளோ டைம்ஸ்னா 3 பவர் 6 தான். அப்போ 1/3 the whole power 6 எழுதிக்கலாமா? அப்போ பேஸ் ரெண்டும் ஈக்குவல்னா இந்த பவர் ரெண்டும் ஈக்குவல். அப்போ n minus 1 is equal to 6. n is equal to minus 1 சரி போச்சுன்னா +1. அப்போ 6 plus 1 வேல்யூ வேணா n 7. அப்போ என்னோட வேல்யூ வேணா 7. அப்படின்னா இந்த சீக்வன்ஸ்ல எத்தனை டேர்ம்ஸ் இருக்கதா அர்த்தம்? 7 டேர்ம்ஸ் இருக்கதா அர்த்தம். அந்த சம் எப்படி போட்டோன்னு புரிஞ்சுதா? 6th sum கவனிங்க. In the GP, 9th term is 3,02,805 and 6th term is 1,215. Find 12th term. அதாவது 9th term-உம் 6th term-உம் கொடுத்துட்டு 12th term நம்மள ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. 9th term என்ன அர்த்தம்? T9. T9 is equal to 3,02,805. அதுக்கப்புறம் 6th term கொடுத்துருக்காங்க T6 is equal to 1,215. ஓகே, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது T12 தான். நம்ம என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். சரியா? Tn ஃபார்முலா என்ன? Tn is equal to a r power n minus 1. இந்த n ல போய் ஃபர்ஸ்ட் n சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? அப்ப T9 is equal to a r power n க்கு பதிலா 9 minus 1. Tn வேல்யூ என்ன? 3,02,805 is equal to a r power 9 minus 1 8. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் T6 வேல்யூ. T6 is equal to என்னது? a r power 6 minus 1. T6 value என்ன? 1,215 is equal to a r power 6 minus 1 5. இது செகண்ட் ஈக்குவேஷன். சரியா? நமக்கு 12th term வேணும்னா a-வும் தெரியணும் r-ம் தெரியணும் இல்லையா? a தெரியணும் r தெரியணும். அதே மாதிரி n வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ n பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் டேர்மை செகண்ட் டேர்மால டிவைட் பண்ணணும். சரியா? அப்போ ar by ar power 8 by ar power 5 is equal to 3,02,805 divided by 1,215. ஓகே, ஏயும் ஏயும் கேன்சல் ஆயிடும். r பவர் 5ல 8 minus 5 என்னது 3. அப்போ பேலன்ஸ் வந்து 3 இருக்கும். ஏன்னா வந்து இப்போ 5 இங்க 8 இருக்கா, நீங்க எப்படி உங்களுக்கு புரியல எப்படி அடிச்சு கொடுக்கலாம்னு தெரியலனா இந்த 8 கூட இந்த 5 மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன வரும்? r கியூப்னு வரும். சரியா? அப்போ 1,215 ஒன்ஸ் ஆர் இது 27 சார். சரியா? உங்களுக்கு டைரக்டா கேன்சல் பண்ண முடிஞ்சுச்சுன்னா கேன்சல் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்க வந்து இதுல இதுவும் 5 டேபிள்ல கேன்சல் ஆகும், இதுவும் 5 டேபிள்ல கேன்சல் ஆகும். அப்படி வந்து 5 டேபிள்ல கேன்சல் பண்ணிட்டே போனீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு 27 கிடைக்கும். அப்போ r cube is equal to 27. ஓகே, 27 எப்படி எழுதிக்கலாம்? r cube is equal to 3 cube னு எழுதிக்கலாமா? 3 cube தானே 27. அப்போ cube பவர் ரெண்டும் ஈக்குவல்ங்கறனால எனக்கு பேஸ் ரெண்டும் ஈக்குவல். அப்போ r ஓட வேல்யூ என்ன? r ஓட வேல்யூ 3. இந்த r ஓட வேல்யூவை கொண்டு போய் நான் என்ன பண்ண போறேன்னா இதுல போய் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் செகண்ட் ஈக்குவேஷன்ல. சோ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? அப்போ 2 implies a 3 power 5 is equal to 1,215. ஓகேவா? a 3 power 5 வேல்யூ என்ன? 243 is equal to 1,215. அப்போ a is equal to 1,215 divided by 243 வரும். சரியா? இப்போ கேன்சல் பண்ணோம்னா 2 1s ஆர் இது வந்துட்டு 5s ஆர் 243 1s ஆர் இது 243 5s ஆர் 1,215. அப்போ a ஓட வேல்யூ என்ன? a ஓட வேல்யூ 5. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? T12 தானே கண்டுபிடிக்கணும். ஓகேவா? T12 போய் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? என்ன கிடைக்கும்? T12 is equal to a. a ஓட வேல்யூ என்ன? a ஓட வேல்யூ 5. 5 into r. r ஓட வேல்யூ என்ன? r ஓட வேல்யூ 3. 3 the whole power n minus 1. n என்னது? 12 minus 1 is equal to 5 into 3 power 12 minus 1 வேல்யூ என்ன? 11. அப்போ வந்துட்டு T12 வேல்யூ என்ன? T12 is equal to 5 into 3 power 11. இதோடயே ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இதோட ஸ்டாப் பண்ணாலும் உங்களுக்கு மார்க் ப்ரொவைட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் 3 power 11 சால்வ் பண்ணுற மாதிரி வரும். அது வந்து ரொம்பவே டைம் எடுக்கும். அதனால இதோடய ஸ்டாப் பண்ணிக்கோங்க. சரியா? இந்த சம் எப்படி போட்டோன்னு புரிஞ்சுதா? தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் எக்ஸைஸ் 2.7ல் உள்ள 4th சம்லேருந்து 6th சம் வரைக்கும் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் பேலன்ஸ் உள்ள சம்ஸ்லாம் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.